ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் புழுங்கல் அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்வோம். 2 வகையான கொழுக்கட்டை பார்ப்போம். ஒன்று நீர் கொழுக்கட்டை, இன்னொன்று தேங்காய் கொழுக்கட்டை. ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம பச்சரிசி மாவுலலாம் கொழுக்கட்டை செய்வோம்ல, அதை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அரிசி அரைச்ச உடனே 2 கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொழுக்கட்டைக்கு மாவு நல்லா நைஸாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. நான் காட்டுற மாதிரியே அரைச்சி வச்சுக்கோங்க. புழுங்கல் அரிசினாலும் இட்லி அரிசினாலும் ஒன்று தான். ஒரு சுத்தமான டவலான்னு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். இது பழைய மெத்தடு. இப்போலாம் யாருமே அது மாதிரி செய்கிறதில்ல. நம்ம பாட்டிகிட்ட அம்மாக்கிட்டலாம் கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் இது மாதிரி தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அது மாதிரி யாருமே செய்கிறதில்ல. இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி புழுங்கல் அரிசி மாவை அரைச்சி வச்சுட்டு அடுப்பில் பேனை வச்சு இந்த மாவு தண்ணியாக இருக்குல்ல, அது திக்காக வர வரைக்கும் கிண்டுவாங்க. அதை விட இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ துண்டில் சேர்த்துட்டோம்ல, இப்போ துண்டை நல்லா டைட்டாக மூடிட்டிங்களா, இப்போ மூடினதுக்கு அப்புறமே பாருங்கள், அதில் உள்ள தண்ணியெலாம் துண்டு அப்படியே இழுத்துருச்சுல. இப்போயே பாதி தண்ணி வெளில போயிட்டு இப்போ நம்ம நல்லா டைட்டாக அது மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே கையை வச்சு ரோல் பண்ணுற மாதிரி அப்படியே சுற்றிட்டே இருங்க. அதில் உள்ளது மாவு மட்டும் தனியாக இருக்கும், தண்ணி எல்லாமே அப்படியே துண்டு இழுத்துரும். இது சூப்பரான மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அடுப்பில் போட்டு கிண்டுறதெல்லாம் விட இது ரொம்ப ஈஸி. ஒரு துண்டு மட்டும் இருந்தால் போதும். நல்லா அப்படியே உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். தண்ணி துண்டு அப்படியே உறிஞ்சிரும். இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் செஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காட்டுறேன். இப்போ துண்டில் தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு. வெறும் மாவு மட்டும்தான் இருக்குது. இப்போ பாருங்கள், துண்டில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டலை, தண்ணி மட்டும்தான் ஒட்டியிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக வந்துடும் மாவு. அப்படியே கொழுக்கட்டைக்கு எவ்வளோ திக்காக தேவைப்படுமோ அந்த அளவுக்கு. இப்போ உருட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே கொழுக்கட்டைக்கு உருட்டுவோம்ல, அதே மாதிரி ஷேப் பார்த்தீங்களா. இது மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். மாவு ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி பண்ண மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். நம்ம 2 வகையான கொழுக்கட்டை செய்வோம்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால் நீர் கொழுக்கட்டையும் தேங்காய் கொழுக்கட்டையும் செய்யலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் கொழுக்கட்டை செஞ்சுருவோம். அதுக்கு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன், அதை அப்படியே சேர்த்துட்றேன். ஒரு அரை ஸ்பூன் நெய் ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம்தான். தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் தடவிக்கங்க. இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னொரு கொழுக்கட்டை செய்யலாம், நீர் கொழுக்கட்டை. அதுக்கு வானொலி சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2-3 கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே இந்த மாவோட சேர்த்துருவோம். இதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சேர்த்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் கொண்டு வந்தாச்சு கொழுக்கட்டை மாவுக்கு. இப்போ 2 கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சுல. இப்போ நம்ம உருட்டிடலாம். கொழுக்கட்டைக்கு இதில் கொஞ்சமாக தேங்காய் தடவிட்டு மாவு அப்படியே எடுத்து உருட்டிடுங்க. சென்டரில் வச்சு அப்படியே உருட்டுங்க. தேங்காய் எண்ணெயில் உருட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த நீர் கொழுக்கட்டை உருட்டி காட்டுறேன். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் எல்லாமே அதே மாதிரி தான். தேங்காய் எண்ணெய் லைட்டாக கையில் தடவிட்டு உருட்டுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் உருட்டி வச்சுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டை மாவுலாம் உருட்டி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா சேருங்க.
இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பச்சரிசி மாவில் கொழுக்கட்டை மாவுலலாம் வாங்கி செய்வோம்ல, அதெல்லாம் விட ரொம்ப சூப்பராக இருக்கும். புழுங்கல் அரிசி மாவில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா காட்டுறேன். இதை பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த கொழுக்கட்டையை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த தடவை இதே மாதிரி தான் செய்வீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.